ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்ரோ எலக்ட்ரிக் எக் பாய்லர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே ஒர்த்தாக வாங்கலாமா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் பாய்லரை வந்து நார்மல் பாய்லிங்கை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம வேலையை வந்து மிச்சம் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணுறது முன்னாடி என்னோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தலாம். எஸ்எஸ் ஹீட்டிங் பிளேட் இருக்குது, 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், 1 டச் ஆப்ரேஷன், 360 வந்து வாட் பவர் கன்சப்ஷன். அதர் ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால ஃபாஸ்ட்டாகவும் ஈவனாகவும் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7x வந்து ஒன் டைமில் குக் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஷட் டவுன் ஃபீச்சர் இருந்தாலும் பெனிஃபிட் தான். அப்புறம் வந்து திருப்பியும் 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் அந்த ஆம்லேட் பவுல் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் போச்டு எக்கும் வந்து ஒன் டைம் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ரீஹீட் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய அக்சசரிஸ். அன்பாக்ஸ் பண்ணும்போதே எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிடலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து வாரண்ட்டி கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அக்சசரிஸு, அதுக்கப்புறம் என்னென்ன மோட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக் பாய்லர் தான். இப்போ இந்த எக் பாய்லர் மேலே இருக்கிற கவர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். இப்போ அந்த எக் பாய்லர் மேலே இருக்கிற மூடியை வந்து எடுத்துடலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 அக்சசரிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெஷரிங் கப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் பவுல். இந்த வாட்டர் மெஷரிங் கப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்டு, மீடியம், ஹாட்டு. இந்த லெவலுக்கு வந்து தண்ணி எடுத்து தான் நம்ம வந்து பாயில் பண்ணணும். இது வந்து ஆம்லேட் பவுல். அதுக்கப்புறம் எக் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதனால் ஈவனாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஹீட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து பார்க்குறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண முடியாது. இது கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வாட்டரோட மெஷர்மெண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டை விட கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கணும். இதில் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணிடுவோம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே. அதுக்கப்புறம் வந்து அந்த எக் ட்ரேயை வந்து வச்சாச்சு. இப்போ 7 முட்டையை வந்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம். இப்போ எவ்வளோ நேரம் வந்து பாயில் ஆகுது அப்படின்றதையும் வந்து நம்ம கடைசியாக வந்து சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து சுவிட்சை போட்டாச்சு. இந்த சுவிட்சையும் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் ஆனோடனே பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட்டை வந்து இண்டிகேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆக அந்த ஸ்டீம் வந்து மேலே வந்து வருது, நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. இப்படி தான் வந்து பாயில் ஆகுது. அவங்க வந்து எந்த கிராக்குமே ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிராக் ஆகுது. மேலே அந்த ஒயிட் கலரில் நம்ம நார்மலாக தண்ணி வச்சு பாயில் பண்ணும்போது வரும் பார்த்திங்களா, அதுவும் வந்து வருது. அதனால் பாயில் ஆகிறதுல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, சேமாக தான் இருக்குது. இந்த மெஷரிங் கப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீடில் இருக்குது. அந்த நீடில் வச்சு நம்ம வந்து முட்டையை வந்து ஈஸியாக வந்து ஓட்ட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டையும் வந்து ஸ்டீம் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து குழந்தைக்கு கொடுக்குறதுக்காக வந்து ரெடி பண்ணோம். அதனால் ஒரு பாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு மையம் வரல. அதனால் 2 டைம்ஸ் வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பக்குவத்துக்கே வந்து வந்தது. இந்த வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் லெவல் வரைக்கும் தண்ணி ஊற்றி 2 டைம்ஸ் வந்து பாயில் பண்ணோம். எக் பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னு அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஷட் டவுன் ஆன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் வந்து ஹீட் ஆகிறதுனால இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆகுது. இந்த அக்சசரிஸ் எல்லாம் இது மாதிரி வந்து ஈஸியாக ஒவ்வொன்றா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு ஸ்க்ரப்பரையோ இல்லை நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு இது மாதிரி வந்து நம்ம அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து அந்த க்ளீனிங் வைப் வந்து இருந்ததுனால அப்படியே தொடச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா டிஷ்யூவோ இல்லை வெட் கிளாத்தை வச்சு கூட இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. பாயிலிங் டைம்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டர் லெவல் ஊற்றுறோம் அப்படின்ற பொறுத்து தான் வந்து அந்த பாயிலிங் டைமில் ஆகும். அந்த எக்கோட கவுண்ட்டை வச்சு வந்து மாறாது. இப்போ 1, 2, 3, 4 அது மாதிரி 7 முட்டை வரைக்கும் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே டைம் தான் வந்தது. எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா 16 மினிட்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து பாயில் ஆகுது. இதனுடைய அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஷட் டவுன் தான். ஆனால் ஆட்டோ ஷட் டவுன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஹீட் ஆகிறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ரெஸ்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1052 வந்து அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் வாங்கலாம். ஆனால் நார்மல் பாயிலில் வந்து பார்த்திங்கன்னா வெந்துச்சான்னு செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து மிச்சம். வச்சு விட்டோன்னா போதும், அது பாயில் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் டவுன் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது வந்து சேஃப், இல்லைனா வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரெஸ்ட் ஆகும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.